இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் ஒரு முக்கியமான ஃபைலை மறந்துட்டேன், அதை போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஐயோ போச்சு சிஸ்டர், மாட்டீங்க. சிஸ்டர் அவ்வளவுதான் போச்சு சிஸ்டர். துர்கா பாடிக்கு போய் அங்க பயக்கத்துல இருக்கிற தேவிய பாத்துட்டான்னு வச்சுக்கங்க, நம்மளோட மொத்த பிளான் சொதப்பலாயிடும். என்ன பண்றது சிஸ்டர்? இரு, சும்மா புலம்பாத. ஐயோ மாட்டின சிஸ்டர். துர்கா, இந்த ஃபைல பாரு. ஆமா ஹாசினி, இந்த ஃபைல் தான். எங்க இருந்துச்சு? டிவி கிட்ட இருந்துச்சு. ஓ சரி, தேங்க்ஸ் ஹாசினி, நான் கிளம்புறேன். அப்பாடா, இப்போதைக்கு தப்பிச்சிட்டோம். பாத்து பாத்து பாத்து. என்னாச்சு? கால் தடுக்குது துர்கா. நீ அப்படியெல்லாம் ஒண்ணு கிளம்ப வேண்டாம், ஒரு நிமிஷம் வந்து உட்காந்துட்டு போலாம். ஐயோ பரவாயில்ல ஹாசினி. அட நீ வா துர்கா, கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போலாம். வா. ஐயோ வா வா, உட்காரு துர்கா, தண்ணி எடுத்துட்டு வரேன். ஐயோ ஐயோ, சென்டிமெண்ட் வச்சு லாக் பண்றாளே. லாஸ்ட் டைமே மிஸ் ஆயிடுச்சு, இந்த தடவை என்ன ஆக போகுதுன்னு திக்கு 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 அடிச்சுக்குது சிஸ்டர். நீ கொஞ்சம் அமைதியா இரு, டென்ஷன் ஆகி காட்டி கொடுத்துறாத. என்னையே திட்டுங்க. தெய்வமா, லொகேஷன் எங்க? உன் ஃப்ரெண்டு பர்த்டேவை எங்க செலிப்ரேட் பண்றா? வீட்ல தானே? வீட்ல செலிப்ரேட் பண்ணல சூர்யா, வெளியில தான் செலிப்ரேட் பண்றா. சரி, உனக்கு லொகேஷன் தெரியும்ல? லொகேஷன் சொன்னா எனக்கு ஞாபகம் இருக்கு, இதே ரூட்டு தான். நீ போயிட்டே இரு சூர்யா, அங்க பக்கத்துல வந்துரு சூர்யா. வர ரைட் போ சூர்யா. ரைட்டா? அப்புறம் ஒரு லெஃப்ட் வரும், அந்த பக்கம் திரும்புங்க. சரி, ஓகே. இந்தா தண்ணி குடி. எப்ப கிளம்புவா சிஸ்டர்? சிஸ்டர் ஒவ்வொரு நிமிஷமும் நெருப்புல நிக்கிற மாதிரியே இருக்கு. சரி, நான் கிளம்புறேன். சரி. அப்பாடா. ஆமா, சூர்யா தேவி எங்க? இவ விட மாட்டா சிஸ்டர், நம்ம சோழியை பிடிக்காம விட மாட்டா. அது சூர்யா மாமாவும் தேவியும் வெளியே போயிருக்காங்களே. வெளியனா எங்க போயிருக்காங்க? தேவியோட ஃப்ரெண்டுக்கு பிறந்த நாளா, அதுக்கு போகணும்னு சூர்யா மாமாவை அடம் பிடிச்சு கூட்டிட்டு போயிருக்கா. சூர்யா மாமா ஈவினிங் போலாம் தான் சொன்னாரு, இப்பவே போகணும்னு அடம் பிடிச்சு கூட்டிட்டு போயிட்டா. ஐயோ, பாத்தீங்களா சிஸ்டர், எப்படி கோத்து வரான்னு பாருங்க. சூர்யாவுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரையும் தான் சிஸ்டர் காலி பண்ணணும். நீ உன் வாயை மூடிக்கிட்டு இரு. ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு போகணும்னா தேவிமா என்கிட்ட சொல்லிருப்பாங்களே, அவையே என்கிட்ட சொல்லல. சூர்யா மாமா கூட கேட்டாரு, துர்காக்கு தெரியுமான்னு கேட்டாரு, அத சொல்ல மறந்துட்டேன்னு சொல்லிட்டா. அப்படியா? அப்படியே சிஸ்டர் பாருங்க சிஸ்டர், அப்படியே நேர்ல பார்த்த மாதிரியே சொல்றா சிஸ்டர். ஒருவேளை அவ ஒட்டு கேட்டிருப்பாளா சிஸ்டர்? என்ன முறைக்குது. சரி, நான் மேல போய் வரேன். ஐயோ. ஐயோ சிஸ்டர் போச்சு, அவ பார்க்க போறா, நாம மாட்ட போறோம். தேவிமா ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு சூர்யாவை வெளியில கூட்டிட்டு போயிருக்கிறதா ஹாசினி சொன்னா. ஆனா தேவி அம்மா என்ன இங்க தூங்கிட்டு இருக்காங்க? தேவி, தேவிமா, 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 தேவி என்னாச்சு? ஏன் தேவிமா எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க? ஏதோ மயக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. தேவியோட ஃப்ரெண்டுக்கு பிறந்த நாளா, அதுக்கு போகணும்னு சூர்யா மாமாவை அடம் பிடிச்சு கூட்டிட்டு போயிருக்கா. சூர்யா மாமா ஈவினிங் போலாம் தான் சொன்னாரு, இப்பவே போகணும்னு அடம் பிடிச்சு கூட்டிட்டு போயிட்டா.
ஒருவேளை அன்னைக்கு அந்த பாம்பு அம்மா உருவத்துல வந்த மாதிரி சூர்யாவை கோயிலுக்கு கூட்டிட்டு போன மாதிரி இப்ப தேவி அம்மா உருவத்துல வந்து சூர்யாவை வெளியில கூப்பிட்டு போயிருக்குமோ? ஐயோ ஹஸ்பண்ட் சார், என்ன தெய்வமா, இந்த இடம் தானே? யாரையுமே காணோம். இந்த இடம் தான் சூர்யா. வெயிட் பண்ணுவோம். ஐயோ ஹஸ்பண்ட் சார் எங்க இருக்கீங்க? உங்க உயிருக்கு ஆபத்து. சீக்கிரமா போன் எடுங்க ப்ளீஸ். துர்காமா தான் கால் பண்றாங்க. துர்கா மாட்ட நான் பேசுறேன் சூர்யா. அவங்க எங்க இருக்கோன்னு கேட்பாங்க. அவங்களுக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன். சரி சரி பேசுங்க. ஹலோ 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 ஹஸ்பண்ட் சார், அது உங்க கூட வந்திருக்கிறது நம்ம தேவி அம்மா இல்லங்க. உங்களை பழி வாங்க வந்திருக்கிற நாகம். அந்த நாகம் தான் தேவி அம்மா உருவத்துல வந்து உங்களை கூட்டிட்டு போயிருக்கு. உங்க உயிருக்கு ஆபத்துங்க. நீங்க அந்த தேவியை விட்டு தள்ளி போயிடுங்க. ஹலோ 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 சூர்யா, இங்க டவர் கிடைக்கல சூர்யா. இரு நான் பேசிட்டு வரேன். சரி. ஹலோ துர்காமா. ஹலோ அம்மா நீங்க கவலைப்படாதீங்கம்மா. ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு தான் சூர்யாவை கூட்டிட்டு வந்திருக்கேன். சீக்கிரமா வந்துருவோம். நீங்க கவலைப்படாதீங்க. ஏய், நீ என் தேவி அம்மாவே கிடையாது. தேவி அம்மா என் கண்ணு முன்னாடி பெட்ல தூங்கிட்டு இருக்காங்க. ஓ நீ வீட்டுக்கு வந்துட்டியா? அன்னைக்கு எங்க அம்மா உருவத்துல வந்து என் ஹஸ்பண்ட் சார கோயிலுக்கு கூட்டிட்டு போன நாகம் தானே நீ. இப்ப தேவி அம்மா உருவத்துல வந்து என் ஹஸ்பண்ட் சார கூப்பிட்டு போயிருக்க. ஆமா, நான் இச்சாதாரி நாகம் தான். நான் உன் புருஷன் உயிரை எடுத்துதான் என் புருஷனுக்கு உயிர் கொடுக்க போறேன். வேணாம், சொன்னா கேளு. நீ தப்பு பண்ற. தப்பு பண்ணது நான் இல்ல, உன்னோட புருஷன். அவன் பண்ண தப்புக்கு தண்டனை கொடுக்க தான் நான் வந்திருக்கேன். அவன் கையில நீ கட்டி இருக்கிற கயிறை கலட்ட வச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் உயிரை எடுக்க போற. முடிஞ்சா நீ வந்து அவன் உயிரை காப்பாத்திக்கோ. வேணாம், அவரை விட்டுடு. ஒண்ணு பண்ணாத. ஹலோ ஹலோ. இனிமேல் நீ ஃபோன் பண்ணாலும் லைன் கிடைக்காது.